வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. என்னக்கா ரொம்ப சோகமாக வாரீங்க, டயர்டாக இருந்த மாதிரி இருக்கு. எங்கக்கா வேலைக்கு போனீங்களா? தம்பி, இன்னைக்கு தேங்காய் வெட்டுக்காரன் வாரேன்னு சொன்னான். அதான் 6 மணிக்கே எழுந்திரிச்சு தென்னந்தோப்புக்கு போய் இவ்வளோ நேரம் ஆயிருக்குப்பா. இப்போதான் வெட்டி கீழே போட்டுருந்தோம். நம்ம போகாமல் இருந்தால் பாதியை வெட்டியும் வெட்டாமல் இருந்துருவோம்ல. அதனால நம்ம போய் கண்காணிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லப்பா. ஆமாக்கா, கண்காணிப்பு தான் முக்கியம். ஏன் தெரியுமா, நம்ம அந்த தோட்டத்தை போய் கண்காணிப்பும் கொடுக்கணும், அதே போல் பராமரிப்பும் கொடுத்தா தான் அந்த தேங்காய் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காக்கா. ஆமாம் தம்பி, ஆனால் போன தடவையோட இந்த தடவைக்கு விளைச்சல் ரொம்ப குறைவாக இருக்குது. நான் இப்போ தான் இந்த தோப்பை வாங்கினேன். எந்த விதமான பராமரிப்பும் இல்லை. அங்கங்கே புல் செடிகள் வளர்ந்து இருக்குது. வெட்டக்கூடியவனே ஏறதுக்கு சிரமப்பட்டானா பார்த்துக்கேன். அவனே சொன்னான், அடுத்த தடவை வரும்போது இதோட நல்லா வெட்டி திருட்டி நல்லா வச்சிருக்கணும். இதுவரை உரம் எதுவுமே நான் கொடுக்கலப்பா. அக்கா, நீங்கள் அந்த தோட்டத்தை பராமரிக்கணும். அதே போல் அதுக்கு தேவையான அந்த உரங்கள் கொடுத்தா தான் நம்ம தேங்காய் அதிக அளவும் கிடைக்கும். அந்த தேங்காயினுடைய அந்த பருப்பு இருக்கு அதிக அடர்த்தி இருக்க வாய்ப்பு இருக்காக்கா. நீங்கள் பராமரிப்பு இல்லாமல் இருந்தனா அந்த தேங்காயும் அடர்த்தி குறைவா இருக்கும். அதே போல அந்த தேங்காய் எண்ணெய் குறைவா இருக்காக்கா. ஆமா தம்பி, எனக்கு தென்னந்தோப்பை நல்லா பராமரிக்கணும்னு ஆசை தான். ஆனா நான் புதுசா வாங்கினனால எனக்கு அதை பத்தி எந்த விஷயமே தெரியாது. அதை பத்தியான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும்னா யாரப்பா அணுகணும்? உனக்கிட்ட கேட்டா நீ சொல்லுவியா? உனக்கு தெரியுமா இதை பத்தி? அக்கா, என்கிட்ட கேட்கதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காங்கக்கா. இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியிலன்னு பார்க்கும்போது தென்னை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளும் குறித்து மார்த்தாண்டத்தை சார்ந்த எஸ்பி ஜெலிலா ராணி அவங்க பேசுறத கேளுங்கக்கா. கண்டிப்பா கேட்குறேன் தம்பி. கேட்டுக்கிட்டு நானும் அவங்களே போல தென்னையை பராமரிக்க முயற்சி பண்றேன். சரியா? சரி அக்கா. ஆமா, வணக்கம். வணக்கம். ஆமா, நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் செய்றீங்க? நான் விவசாயம் சொன்னப்பனே ஹஸ்பண்டு விவசாயி, அதனால அவங்க கூட சேர்ந்து நானும் விவசாயம் செய்யதுண்டு. அப்போ தென்னை மரம் தான் மேக்சிமம். ரப்பர் நட்டுருங்க, வேற தென்னை மரம் நட்டுருக்கேன் நிறைய. விவசாயம் பார்க்கும்போது நீங்கள் முழுக்க விவசாயம் தான் பார்க்குறீங்க. விவசாயம். இப்போ உங்களுக்கு நிலம்னு பார்க்கும்போது எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது? எனக்கு வாழை தென்னை எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 ஏக்கர். பிறகு மற்றபடி தென்னை மட்டுமே பயணம் ஒரு இடத்துல இருக்கேன். நான் 1 ஏக்கர் வச்சுருக்கேன். பிறகு வீட்டு 4 பக்கமும் கொஞ்சம் தென்னை நட்டுருக்கேன். மற்றபடி எனக்கு வெட்டுமணியில் கொஞ்சம் சொத்து இருக்குது, அதுலேயும் தென்னை நட்டுருக்கேன். ரப்பரை பொறுத்தவரை பார்க்கும்போது ரப்பர் பொறுத்தவரையில் விவசாயத்துக்கு கூட ஒரு கொஞ்சம் பிளாட்டில் ரப்பர் நட்டுருக்கேன். அப்போ நீங்கள் தென்னை தான் அதிக அளவில் சாகுபடி செய்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ தென்னை மரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகளான தென்னை மரங்கள் நிற்கி? இப்போ நிற்கி ஒரு 30 ஆண்டுக்கு முன்னால் உள்ளது. அப்போ உங்கள் காலத்தில் தான் நீங்கள் நட்ட தென்னை மரம்? நட்ட தென்னை மரம். பிறகு இனி ஒரு இடத்துல இருக்கிறது மாமா மாமி நட்ட இடத்துல, மாமா காலத்தில் நட்டது. அது நெட்டை தென்னை, நாட்டு ரகம். நாட்டு ரகம். இது நான் வச்சிருக்கிறது இந்த கப்பை தென்னை, குட்டை தென்னை அப்படி வச்சிருக்கேன். அதில் இப்போ ஈல்டு குறவுனாலும் சின்ன தேங்காய் ஆயிட்டு, அதனால இனி அதை மாற்றலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கும். சரி, இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க நாட்டு தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது எங்கள் மாமா காலத்துலேருந்தே நட்டதுன்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் காலத்துலன்னு பார்க்கும்போது நீங்கள் குட்டை ரகங்கள் தேர்வு செய்து நட்டீங்கன்னு சொன்னீங்க. அப்போ அந்த தென்னை பிள்ளையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எங்கேருந்து தேர்வு செய்து எடுத்தீங்க? புத்தளம், நம்ம அந்த அரசு தோட்டம். அரசு தோட்டம். எத்தனை தென்னம்பிள்ளைகள் வர வாங்கிட்டு வந்தீங்க? அப்போ ஒரு 150 உள்ள வச்சுடுவோம். அதில் கலப்படம் இருந்தது. சிவப்பு தென்னை, பச்சை தென்னை, இப்படி 2ஆக வச்சுருந்தோம். அப்போ இந்த சிவப்பு தேங்காய் காய்ச்ச பிறகு நாங்கள் அதை இளநீர் கொடுத்துட்டோம். மற்ற இது தேங்காய்க்கு. சரி, இப்போ நடனம் பார்க்கும்போது இப்போ அதுக்கு இடைவெளி கொடுத்து நடனம் என்ன அளவில் போதிய இடைவெளி கொடுத்து நீங்கள் நட்டீங்க? அப்போ மொத்தம் 24 அடி
தென்னை ஒரு லீஃப் வந்து இந்த பக்கம் வரணும், இந்த லீஃப் அந்த பக்கம் வரணும், அந்த கேப் என்ன சொல்லுவாங்கன்னா தென்னைக்கடையில தேரோட அந்த மாதிரி அப்படி வச்சு நட்டுருக்கோம். நட்டு நடுவில் வந்து நம்ம ஊடுபயிரை, கிராம்பு, வாழை, இந்த மாதிரி நல்ல மிளகு எல்லாமே அதுக்கு ஊடுபயிரை நட்டுருக்கோம். தென்னைக்கடையில இருந்து ஊடுபயிரும் வச்சிருக்கோம். பிறகு மரவள்ளி கிழங்கும் நம்ம வீட்டுக்கு அவசியத்துக்கு ஏதாவது என்ன சின்னதாக இருக்க சமயம் கொஞ்சம் இப்படி நட்டு எடுத்தோம். இப்போவும் இடைக்கிடையே நம்ம வீட்டு அவசியத்துக்கு வாழைக்கொலை வரும், வெளியே விற்கிறதுக்குன்னா இருக்காது, அவசியத்துக்கு வரும். இப்போ குளியலை பொறுத்த அளவில் வந்து நம்ம என்ன அளவில் எடுக்க வேண்டி இருக்கும்? தென்னை 3 அடி ஆழம், 3 அடி அகலம். இப்போ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் அந்த குழிகள் எடுத்து நீங்கள் காய அந்த மாதிரி போட்டுட்டு நட்டிங்களா, இல்லை வந்து உடனே நட்டது தானே? உடனே இல்லை, கொஞ்சம் அப்படி ஒரு அதில் வந்து காய போட்டிருப்பீங்க. போட்டுட்டு நடுறது நல்லது. இப்போ வந்து இப்போ குட்டை ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் வந்து நமக்கு வந்து பலன் எடுக்க ஆரம்பிக்கலாம்? ஒரு 5-6 வருஷத்துல வந்துட்டு நம்ம வந்து குட்டை ரகத்தில் ஈல்டு கிடைக்குன்னு நம்ம நினைச்சு தான் நடப்போம். ஆனால் 1-2 ஒருலாம் கொஞ்சம் நேரம் வந்திருக்கலாம். மற்றபடி மொத்தம் பார்க்கும்போது மொத்தம் ஒரு 4-5 வருஷத்துக்கு உள்ள ஒரு 4 ஆண்டுகள் பிறகு தான் வந்து பலன் அடைச்சு. இப்போ அதுக்கிடையில வந்து நீங்க கூட சொன்னீங்க வந்து ஊடுபயிர் சாகுபடி செய்தீங்க, வாழை, கிராம்பு இதெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. சரி, இதெல்லாம் பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வந்து பலன் எடுக்க ஆரம்பிச்சிங்க? இப்போ நல்ல மிளகு எல்லாம் வந்து வளர்ந்து அதுக்கு ஒரு கம்பு கொடுத்து அப்படி தான் எடுப்போம். அதில் சின்ன ரகம் சீக்கிரம் காய்க்க நல்ல மிளகு, அதில் உங்களுக்கு வந்து ஈல்டு கிடச்சி. கிராம்பு அப்படி தான் கொஞ்சம் பெருசாக வந்த பிறகு தான் கிடைக்கும், அது தெரியும். மற்றபடி வாழை வந்து நம்ம ஊடு பயிராட்டு போடுறதுனால இதுக்கு போட உரமும் அதுக்கு போக தான் செய்யும் கொஞ்சம். அப்படி நல்ல ஈல்டு கிடச்சி எனக்கு. சரி, இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2.5 ஏக்கர் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த 1 ஏக்கரை பொறுத்தவரை பார்க்கும்போது அது எந்த இடத்துல இருக்கு? வீரப்பள்ளின்னு இடத்துல ஒன்று, அது வந்து 1.5 ஏக்கர். அது வந்து இங்கே வந்து பயணம் சொல்லி இடத்துல இருக்கு 1 ஏக்கர் தென்னை. அதுலேயும் இடையில நாங்கள் இதே மாதிரி ஊடுபயிர் நட்டுருக்கோம். அதில் வந்து ஊடுபயிர் நட்டுருக்கீங்க. அதுவும் ஊடுபயிர்னா என்ன பயிர்? வாழை இதெல்லாம் நட்டுருக்கோம். பின்ன எனக்கு வசதிக்கு சைடில் எல்லாம் மாமரம் நிற்கிது, 1-2 பிலாமரம் நிற்கிது. வீட்டுக்கு தேவையான பழமரங்களும் நட்டுருக்கு. நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த தென்னை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 ஆண்டுகள் பிற வந்து பலன் எடுக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ ஆரம்பத்துலன்னு பார்க்கும்போது என்ன அளவில் வந்து பலன் கிடைக்க ஆரம்பிச்சு? ஆரம்பம் கொஞ்சம் காய்களை இருக்கும், கொஞ்சம் காய் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் சாந்தால வரும்போது நல்ல காய் கிடச்சி எனக்கு. மொத்தம் ஒரு லாரி நிறைய வாரதுக்குள்ள பலம் கிடச்சிது. ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து ஊடுபயிர் சாகுபடி. அப்போ அதுலேருந்து வாழைகள்லேருந்து ஒரு பலன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நமக்கு எல்லாம் பிரயோஜனம் உள்ளது தானே. வாழையில் உள்ளது கூம்புசை, நஞ்சில்லாதனால நமக்கு வாழை தண்டு எடுக்கலாம். அப்போ நீங்கள் இயற்கை முறையில் தான் சாகுபடி செய்றீங்க? ஆமாம் ஆமாம். சரி, இந்த இயற்கை முறை சாகுபடின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் இந்த மாதிரி பெற்றீங்களா? பயிற்சி நிறைய பெற்றிருக்கேன். இந்த கிரீன் அக்ரியில் போயிருக்கேன், RUCயில் அதில் போயிருக்கேன். சரி, எந்த மாதிரி இடத்த போய் தோட்டங்களை போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கு? திருநெல்வேலி சைட்ல எல்லாம் நிறைய போய் பார்த்துருக்கோம். தோட்டங்களை பார்த்துருக்கேன். பயறு வகைகள், அந்த மாதிரி உள்ள காய்கறி வகைகள், கீரை வகைகள் அதெல்லாம் கட்டி தந்திருக்காங்க. நோனி பழம் அந்த மாதிரி அதையும் நான் பார்த்துட்டு அதுலேருந்து கொண்டு வந்து நட்டு இப்போ எனக்கு வீடு ஃபுல்லாக நோனி தான் நிறைய நிற்கிது. உங்கள் வீட்டிலே நிற்கி நோனி பழம் நிறைய நிற்கிது. மருந்துக்கு நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போடுறாங்க. அது என்னன்னு சொன்னால் நான் அதை அழுக வச்சு தண்ணியை குடிக்க என்ன இதுன்னு ஒன்றும் தெரியல. அது எப்படி மதிப்பு கூட்டி பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்கு காரணம்னு பார்க்கும்போது இப்போ உங்கள் காலத்துலேருந்து அந்த இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களா, இல்லை வந்து உங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து அந்த இயற்கை விவசாயத்துக்கு? அப்பா அம்மா காலத்திலே இயற்கை விவசாயம். அப்போ எல்லாம் வயல் உண்டு தாராளம். பிறகுதான் வயலில் நாங்கள் கொஞ்சம் தென்னை நட்டோம். அப்படி முதல்ல வயல் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது. சரி, இப்போ கூட பார்க்கும்போது இப்போ நீங்கள் தென்னை நட்டுருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சாணி உரங்கள் வந்து அதிக அளவில் தேவை இருக்கும். சரி, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் நம்ம மாவட்டத்திலேருந்து இந்த சாணிகள் எடுக்கிறீங்களா, இல்லை மற்ற மாவட்டங்களில் சாணிகள் தேவைக்காக எடுக்கிறீங்களா? நாங்கள் வந்து மாடு வச்சுருந்தோம். மாமா காலத்தில் மாடு வச்சுருந்தோம். இப்போ தான் அதுக்குள்ள மாடு இல்லை. ஆனால் அதுக்கு சமமாக வாங்குவோம். ஊரில் போய் வாங்கலாம், டிம்போ கணக்கில் வாங்கலாம். வாங்கி வந்து தோட்டத்தில் கொண்டு போட்டுருவோம். சரி, எப்படி நம்ம அந்த உரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கோம்? தென்னை நட்டுருக்கோம்ல, அதுக்கு 3 அடி தாண்டி அதில் ஒரு கேப் கொடுத்தாச்சுன்னா 4 பக்கம் வளைவு கொடுத்தாச்சுன்னா ஒரு பக்கம் மீனம்மலம் போடலாம். வேணா அப்புறம் மூடல் நிலையிட்டு ஒன்று. அதுக்கு வந்து நம்ம என்னென்னா 100 கிலோ சாணி, 1 கிலோ பருப்பு, 3 கிலோ சாம்பல், பிறகு வெள்ளை மண் வந்து 6 அடிக்க கீழே அதை கொஞ்சம் எடுக்கணும். பிறகு சர்க்கரை 1 கிலோ, கோமூத்திரம் 3 லிட்டர், இவ்வளோ போட்டு நல்லா காய போடணும். மொத்தத்தில் நல்லா காஞ்சி வரும். அதுக்கு பிறகு அதை ஒன்றா கலக்கி எடுத்து கோமூத்திரம் தெளிச்சிட்டா போதும். தெளிச்சிட்டு அதை எடுத்து இந்த தென்னை மரத்துக்கு 2 பக்கம் சைடில் என்ன சொன்னால 3 அடிக்கு அதில் போடணும். போட்டு மேலே இலை தழையும்
போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறக்கு 4 பக்கம் தண்ணி வரப்பு விட்டுட்டா போதும். அதுல வேணும்னா நமக்கு ஈல்டு கிடைக்க மீன் அமிலத்தை விட்டுலாம். மீன் அமிலம் வந்து நீங்களே தயார் பண்ணது 1 கிலோ மீனுக்கு 1 கிலோ சர்க்கரை அதை வச்சு நம்ம வச்சுட்டா போதும். 10-40 நாள் கழிஞ்சோன்னா நல்லா இதாயிரும். அதை வந்து என்ன செய்யணும், அதை 1 லிட்டர் எடுத்தோன்னா 10 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை அதில் விடலாம் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்போ இந்த தென்னைக்கெல்லாம் வந்து நம்ம மேலே ஒரு மாதிரி கருப்பு கலரு பூஞ்சாயெல்லாம் வரும் இல்லை, அந்த மாதிரி உள்ளது வராது. அதுக்கு வேரில் வழியாகவும் இது போகுது, இந்த ஊட்டச்சத்து போகும். அப்போ நல்ல ஈல்டு கிடைக்கும். இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் இந்த உரங்கள் கொடுக்குறீங்க? உரங்கள் கொடுக்கறது ஏப்ரல் மே அந்த சமயம் கொஞ்சம் வெறிச்சிருக்க சமயம் தானே முடியும். தண்ணி வந்து 4 பக்கம் நீர் தண்ணி வாய்க்கால் மாதிரி அப்படி கொடுத்துட்டா போதும். இப்போ நீங்கள் அந்த உரங்கள் கொடுத்துட்டு உடனே தண்ணி விடுதா இல்லை வந்து நீங்கள் மழை தண்ணியை மட்டும் நம்பி மழை தண்ணி விடணும். ஏன்னா இங்கே நம்ம கொஞ்சம் உரங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் சூடாயிரும்ல, அதனால தண்ணி கொடுக்கணும். சரி, இப்போ அந்த தோட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி கிணற்று பாசனம் மூலம் வந்து தண்ணி கொடுக்குறீங்களா இல்லை வந்து ஆற்று பாசனம் மூலம் தண்ணி கொடுக்குறது? வாய்க்கால், இந்த டேம் தண்ணி சுருளோட்டிலிருந்து வர அந்த விலைக்கு வந்து இது. இங்கே வந்து நம்ம ஆற்று தண்ணி அந்த மாதிரி பயணத்துலேயும் ஆற்று தண்ணி இருக்குது, இங்கேயும் ஆற்று. இது போக வந்து மழை தண்ணி. இப்போ நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது 2 பருவமழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை இருக்குது, வடகிழக்கு பருவமழைக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் உரங்கள் கொடுக்குறீங்க. இப்போ எப்போவுமே மழை தான், அதனால நமக்கு அது ஒரு இருக்குது. இது பார்க்கும்போது இப்போ நோய்களோ பூச்சிகளோ பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துறீங்க? இந்த மீன் அமிலத்தில் தான் கட்டுப்படுத்தும். ஸ்ப்ரே பண்ணி அது சோப்பை கலக்கி அதில் தேங்காய் கலக்கி அதை ஒரு பண்ணி ஸ்ப்ரே பண்ணால் அந்த மாவு மாதிரி வண்டு பூச்சி அது உதிர்ந்துடும். ரோகோ சுருள் வெள்ளை. ஆமாம், அப்படி. அது நீங்கள் எப்படி இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து இங்கே அடிச்சு எடுக்கிறீங்க? அதுக்கு ஒரு செட்டு மாதிரி அதை வச்சு அடிக்கிறீங்க. அடிச்சுலாம் போகும். சரி, அந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் கொடுக்கும்போது அதை கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. இது தோட்டக்கலைத்துறை சார்பாக கூட வந்து அந்த மஞ்சள் ஒட்டுப்பொறை கூட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒட்டுப்பொறைகள் வாங்கி போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். ஒரு மஞ்சள் சீட்டு மாதிரி பேப்பர் அதெல்லாம் வச்சு 2 தென்னை கடையில் வந்து கட்டி போட்டு அதில் வந்து இந்த கிரீஸுகள் தடை வச்சுட்டா போதும். அதில் வந்து ஒட்டிடும். இது அப்படியும் போட்டிருக்கோம். கொஞ்சம் பெருசான பிறகு இந்த கூன் வண்டு நெல்லி தாக்குதல் வந்தது. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து இந்த கோமூத்திரம் இதெல்லாம் கொண்டு போய் இது பண்ணோம். வேறு வழியாக ஊடுருவி விட வச்சோம். பிறகு கொஞ்சம் நல்லா தோண்டி எடுத்து பார்த்தோம், அதுலேயே நிற்கல. பிறகு விடிய மண்ணெண்ணெய் விளக்கு கொளுத்தி வச்சோம். எல்லா மரத்துலையும் இல்லை, 1-2 மரங்கள்ல அப்படி பரவாயில்ல, அந்த மாதிரி பிழைக்க வச்சுட்டோம். குறிப்பை வர பேரும் இல்லை கூன்வண்டு. சரி, இந்த மாதிரி இப்போ ஒரு கூன்வண்டு தாக்கியிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன தென்னம்பிள்ளை என்னன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு உயரமான தென்னை மரம்னு பார்க்கும்போது நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு. எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்க? இப்போ மரம் யாரும் பார்ப்பான்ல, அவனுக்கு தெரியுமே. அப்போ சொல்லும் ஓனர் இப்படியாகும் இதில் இருக்குது, நீங்கள் அதுக்காண்டி ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு. அப்போ நாங்கள் இந்த தோட்டக்கலைக்காரங்கிட்ட இவங்கள்ட்ட எல்லாம் நாங்கள் கேட்போம், இப்படியாகும் இதுக்கு என்ன செய்யலாம். அப்போ அவங்க ஒன்று சொல்லுவாங்க. நேச்சராக பண்ணுன்னா இந்த மாதிரி அடிங்க, இல்லைன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து நீங்கள் வந்து அப்பப்போ வந்து சந்தேகங்களை கேட்க. அந்த மாதிரி தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து உங்கள் தோட்டத்தில் வந்து பார்த்த அனுபவங்கள் இருக்கா? இருக்கு. ஒரு ஓகி புயல் சமயம் வந்து பார்த்தாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு நிறைய இது பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சமயம் தான் எங்களுக்கு மெயினாக அந்த சுருளோட்டில் உள்ளது அவ்வளோ போயிட்டு தென்னை கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு அப்போ வந்து பார்த்தாங்க. அந்த சைடு ஃபுல்லாக போயிட்டு அந்த சமயம். அப்போ வந்து பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. சரி, தேங்காயை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வந்து பலன் இருக்குது? பலன் கருக்கில் நம்ம இது பண்ணுது. இளநீருக்காகவும் கொடுக்கும். பிறகு கிடைக்கிறத வந்து என்ன நமக்கு நல்லா விலை கிடைச்சுன்னா விலை தந்துருக்காங்க. அவங்க தோட்டத்தில் வந்து வெட்டி அவங்க எடுத்துக்கிட்டு நம்ம காசை தர்றாவ தொலிக்கவனுக்கு காசை கொடுக்கும். இங்கே கிட்ட உள்ளதுக்கெல்லாம் அங்கே கிட்ட ஆள் வந்துடும். அங்கே உள்ளதுக்கு நாங்கள் இங்கேருந்தே கொண்டு போவோம். உங்கள் ஊர்லேருந்தே கொண்டு போய் அவங்கள வச்சு ஏற வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அவங்க பறித்து போட்டாச்சுன்னா ஓனர் வருவார். அந்த தேங்காய் எடுக்கவர் தமிழி சைட்லேருந்து அவர் வந்து தொலிப்புக்காரரையும் கொண்டுருவார். அவரே தொலிச்சிட்டு நமக்கு தருவார். அப்போ அந்த தேங்காயை வந்து நீங்கள் வந்து மதிச்சு கொடுத்துருவோம். திரும்ப அவங்க வந்து அப்படி லாரியில் அவங்க நிறைய தோட்டத்திலேருந்து வாங்கிட்டு அப்படி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் அது கிலோ கணக்கு கொடுக்குறீங்களா இல்லை ஒரு எண்ணெய் கணக்கு? எண்ணத்துக்கு தான் கொடுக்குறீங்க. ஒரு சாக்கு இவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம எண்ணெய் போட்டாச்சுன்னா அந்த பெரிய தரம் சின்ன தரம் அப்படி தரம் போட்டு எடுத்துருவோம். ஒரு தேங்காய்க்கு பீஸ் கணக்கு தான் கொடுக்குறீங்க. சரி, அந்த தேங்காய் உரிச்சு அந்த மட்டைகளை என்ன பண்றீங்க? மட்டை தென்னைக்கு 4 பக்கம் அந்த மாதிரி அடுக்கிரும், மூடாக்கம் மாதிரி. அதுலேயே அது அழுவி போயிடும், மக்கி அதிலே உரமாயிரும். மற்றபடி வாங்குறதுக்கு அவ்வளோ வரமாட்டாங்க கூடுதல். தேங்காய் வந்து உங்கள் பயன்பாட்டுக்குன்னு பார்க்க கொப்பரைகள் அந்த மாதிரி எடுக்கிறீங்களா? கொப்பரை இப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ளது. இப்போ நான் நம்ம இடத்துல உள்ள
தென்னை நாங்கள் எடுத்து அதை கொஞ்சம் காய போட்டு அதிலிருந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு காய போட்டு மிஷினில் கொடுத்து முந்தியெல்லாம் செக்கு இப்போ மிஷினில் கொடுத்து நம்ம வீட்டை வசதி பலகாரம் செய்ய தலைக்கு எண்ணெய் இதுக்கு எல்லாத்துக்கும் அதை எடுத்துருவோம். இப்போ தேங்காய் எண்ணெய் பொறுத்தவரை பார்க்கும்போது உங்கள்கிட்ட வந்து நீங்களே அந்த கொப்பரையாக்கி நீங்கள் எண்ணெய் எடுக்கிறது. ஆமாம் ஆமாம். இது உருக்கெண்ணெய் கூட வந்து நீங்கள் தயார் பண்ணுறீங்களா? உருக்கெண்ணெய் எங்கள் அவசியத்துக்கு எடுப்போம். வேணும்னா உருக்கெண்ணெய் தேங்காய் திருவி பிழிஞ்சி அதை எண்ணெய் மாதிரி கரெக்டாக வந்துடும். அது உங்கள் தேவைக்கு எடுக்கிறீங்க? தேவைக்கு பிள்ளைகளுக்குன்னா அந்த மாதிரி உள்ளதுக்கு அதை எடுப்போம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து 2-3 இடத்துல வந்து நிலங்கள் இருக்குது, கொஞ்சம் தொலைவில் இருக்குது. சரி, அந்த மாதிரி தொலைவில் இருக்க அந்த நிலங்களில் போய் வந்து எப்படி நீங்கள் கண்காணிக்கிறீங்க? கண்காணிக்க அங்கே வந்து ஆள் வச்சுருக்கேன். மொத்த ஏரியாக்குன்னே அவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்க ஒரு 3-4 தோட்டத்தை எடுத்து அவங்க சொல்லுவாங்க, எப்படியாகும் இன்னைக்கு தேங்காய் பறிக்கலாம், இல்லைன்னா இது களை இது பண்ண வேண்டி இருக்குது, ஏதாவது என்ன காரியம்னாலும் அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் இங்கே இருந்தாங்க யாராவது போய் பார்த்து முடிச்சு ரூபா கொடுக்க உள்ளது அதெல்லாம் கொடுத்து முடிச்சிருவோம். என்ன அளவு வந்து உங்களுடைய உழைப்பு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? முக்கியத்துவம் கூட நம்ம கூடயே நின்று இப்போ ஓலையெல்லாம் விழுந்துருந்தோன்னா அதை வெட்டி அந்த மாதிரி உள்ளதெல்லாம் செய்வோம். திரும்ப இப்போ நல்ல மிளகு இந்த மாதிரி காய்ச்சி கிடந்தால் அதை நம்ம ஆள் வச்சு பறிக்குமோ நம்ம கூட நின்று பறிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். கிருஷி வேலையான நம்ம கூட சேர்ந்து தானே செய்தாகணும். சொந்த உழைப்பு இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு லாபத்தை வந்து எதிர்பார்க்க முடியும். அவ்வளோதான். இல்லாமல் நம்ம அவங்கள வச்சு செய்தால் நம்ம காசு தான் அதில் போயிட்டே இருக்கும், நம்ம கூட நின்று செய்யுது. சரி, இப்போ வருமானம் பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் என்ன அளவில் வருமானம் இருக்குது? வருமானம் இப்போ ஊடு பயிரில் வருமானம் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. நல்ல மிளகு இப்போ நல்ல விலை இருக்குது. பிறகு வாழை அந்த மாதிரி உள்ளது பார்க்கல எனக்கு வீட்டு அவசியத்துக்கு கரெக்டாக காய்கறிக்கு அந்த இது ஆகுது, சாப்பிடவும் பழங்கள் கிடைக்குது பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி. சரி, இந்த மாதிரி நீங்கள் இயற்கை முறையில் அந்த ஊடு பயிர்கள் சாகுபடி செய்யுமா அந்த பழத்தினுடைய சுவைகள் எல்லாம் எப்படி இருக்கு? நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொலை கெட்டி போட்டாச்சுன்னா கொஞ்சம் பழத்தாச்சுன்னா கீழே விழும், இது விழவே செய்யாது, லாஸ்ட் வரை அப்படியே இருக்கும். அந்த சுவையும் நல்லா இருக்கும். சுவையும் நல்லா இருக்கும். இது நீங்க கடையில வாங்கினதுக்கும் இப்போ உங்க தோட்டத்துல விளைஞ்சு சாப்பிட்ட பழத்துக்கு இன்னைக்கு முதல் இன்னைக்கு வரை நம்ம அதுதான் மெயின் எங்களுக்கு. நீங்க கூட வந்து அந்த இயற்கை உரங்கள் போட்டு அதில் விளைவிக்கிற அந்த பொருட்கள் மூலம் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு புட்டில் 2 பழத்தை சாப்பிடுவோம். இப்போ சுகர் அது இதெல்லாம் இருந்தால் கூட அந்த இருக்கவங்களுக்கு கூட இந்த இயற்கை உணவு சாப்பிட்டாச்சுன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ பாளையங்கொட்டாம்பழம் எவ்வளோ புளிப்பு இருந்தாலும் அது சுகருக்கு ஒன்றுமே செய்யாது. ரசகதலையும் அப்படி எல்லாமே அப்படி தான். அது இயற்கை நல்லா இருக்குது. இப்போ அந்த தென்னை சாகுபடியை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு வளமான சாகுபடின்னு சொல்லலாம். சாகுபடி நிச்சயம். இப்போ கூட வந்து சமீபத்தில் கூட வந்து விலைகள் வந்து அதிக அளவு. அதான் நான் சொல்லல, இப்போ நம்ம வைக்கிறதுனாலதானே மக்கள் வாங்க. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஈல்டு வராட்டா மக்களுக்கும் அது வாங்க முடியாதுல்ல. அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு பிரயோஜனம். அதனால நமக்கு அதை கண்டிப்பாக சாகுபடி ஆக்கணும்னு ஒரு ஆசை. இவ்வளோ நேரம் வந்து தென்னை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளையும் குறித்து நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்கம்மா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இதுவரை தென்னை சாகுபடியும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் மாத்தாண்டம் SP ஜலீலா ராணி அவர்கள். உடன் உரையாடியவர் T. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.